இந்த டிபேட்டோட கதாநாயகன் மூத்த குடிமகனா மூத்த முனிவர் என்ன ஐயாது திமுகவின் பீத்த குடிமகன். பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். வாங்கடா ஐயா இந்த டிபேட் நீங்க அவரை கூட்டணி சேர்த்துக்கோங்க. வேற லெவல் பிளாஸ்டா இருக்கும்னு சொன்னீங்க. நிச்சயம் அம்பிட்டு பயலாம் நம்மள அடிக்காம போமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிக்குவனா அவர் பதில் சொல்ல மாட்டார். ஓகே, திமுகவின் மூத்த பிரதிநிதி முனிவர் மதிப்புக்குரிய ஐயா திரு காமாட்சி அவர்களை வரவேற்கிறேன். ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம் பிரதர். இப்படிதான் வணக்கம் சொல்லுவீங்களா? அவ்வளவுதான் முடியும். உங்களுக்கு அவ்வளவுதான் முடியும். அத சுவிட்டா ரிசீவ் பண்ணாம ஏன் விரக்கிறீங்க முறைக்கிறீங்க? போய் மத்த சேனல்லாம் கொடுக்கும்போது வணக்கம் அப்படின்னீங்க, நான் ஒத்தனையில எப்படின்றீங்க? அது லெட்டர்ல டீல் பண்றது ரைட் அப்படி இருக்கு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு சரி, கேட்கிற விதத்துக்கு தகுந்த மாதிரி பதில் ரிப்ளை அப்படி வரும். ரைட், நீங்க ஓகே. கேட்கிற மாதிரி கரெக்டா கேட்டிருந்தீங்க சொல்லி வரைக்கும் போய் அலசுவோம். என்ன சண்டைக்கு வர்றையா? தெரியுதுல்ல மண்ட பத்திரம். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. உடனே அந்த துணி சீட்டை பார்த்து இந்த கேள்விக்கு இந்த பதில், இந்த கேள்விக்கு இந்த பதில் அப்படின்னு செட் பண்ணி வச்சு பேசுறதுக்கு வரணும் ஸ்டாலின். அதை முறியடிக்கிற வல்லமை தமிழ்நாட்டுக்கு உண்டு. கண்டிப்பா இந்த கேள்விக்கு பதிலா இந்த கேள்விக்கு இந்த பதில் தப்பா வந்துருச்சுனாக்கா ஐயோ இது தப்பா ஆமையா. நாங்க அப்படித்தான் இப்ப என்ன சார், பண்றோம்? அப்படின்னா கூட பரவாயில்ல. சும்மா. நீங்க என்ன கேள்வி கேட்க போறேன்னு முன்னூடியே தெரிந்து பாருங்க போது. பதில் என்னன்னா அடுத்த கேள்வி பதில் தெரிந்து பாருங்க போது தெரியுற மாதிரி ஆமா. ஞான திருஷ்டியில் பார்க்கக்கூடிய என்ன செய்ய பக்கத்துல ஒரு காசு எடுத்துக்கோங்க. கருணாநிதி இல்லையா அவங்க அப்பா பேரு, அதனால கபோதி தர்மர். சத்தியமா பொறுப்பு இல்ல. ஐயா, இன்னொரு முக்கிய விஷயம் நான் சொல்றேன். பேச போறோம். ஃபர்ஸ்ட் டைம் இது 9th எபிசோட் எடுத்து நினைக்கிறேன். எதை பத்தி பேச போறேன்னு தெரியாம ஃபுல் ஃபயர் மோட் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தலைப்பு நம்ம பெருசா வைக்கல, நம்ம காமன் சப்ஜெக்ட் தான் கொண்டு போறோம் டிபேட் கமிட்டில. அரசியல் சூழல்களை பற்றி இப்போ எப்படி நடந்துட்டு இருக்கு? இது ஏதோ காமெடி பேசுறா, ரொம்ப வீக்கா இருக்கா. அதன்படியாக முதல் கேள்வியாக சுற்றுப்பயணத்தை எல்லோரும் ஆரம்பித்து விட்டார்கள். எல்லா கட்சியும் ஆரம்பிக்கிறாங்க, தாவேகாவும் ஆரம்பிக்கும் போது யார் இதனாய் பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கய்யா. 2026 வந்து வெளில போறாங்க. அதை பத்தி நம்ம முதல்ல ஆரம்பிப்போம். ஐயா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, உங்க தலைவர் எப்படி வெல்வாரா? அவர் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன் இல்லையா? சின்ன தலைவர் ஆரம்பிச்சாரு இல்ல, பெரிய ஆரம்பிச்சாருங்க சுற்றுப்பயணம். தலைவர் சின்னது ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சின்ன தலைவர் கிடையாது. சின்னது யாருக்கு பேர் கொடுத்தாங்க தெரியுமா? ஸ்ரீரெட்டி. சின்னது. ஐயோ, நான் அதுக்கு வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சின்னவர். ஆனா உண்மையை சொல்றேன், மிகச் சின்னவன் தான். அதுவும் தொழில் சரி, வயசில் சரி, சின்னவன் தான். ஐயா மறுபடியும் அதுக்கு அடுத்து சின்னதே வந்து அவர் படம்லாம் ப்ரொடியூஸ் பண்றாரு. சின்னது கமலை வச்சு ஒரு படம் பண்ண போறாரா? அதுல திரு உதயநிதி அவர்கள் கூட கேமியோ ரோல் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி செய்தி எல்லாம் வருது. நார்மலாவே உதவானந்தி கேமியோல தான் நடிச்சிட்டு இருப்பாரு. அவரை இன்ட்ரோடக்ஷனே பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கு துணை நடிகரா தானே வந்தார். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. திரைப்படங்கள்ல வந்து ஒரு கன்றாவியா நடிச்சாருனாக்க அதையெல்லாம் நம்ம வந்து அதுக்கு என்ன நேஷனல் அவார்டா கொடுக்க முடியும். திமுக போட்டு போட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மாசு சார் நீங்க என்ன சொன்னாரு சார்? என்ன சொன்னாரு? மேலையில உதயநிதி அவர்கள் டெப்டி சிஎம் வந்து பார்த்தா நீங்க உச்சத்தில் இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்க, உச்சபட்ச நடிகரா இருக்கும், நீங்க விட்டு வந்தீங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, திரைத்துறையில் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற நீங்கள் வெள்ளையா விக்கி வச்சீங்க. யார் இவனா? 3 எம்ஜிஆர், 6 சிவாஜி, 9 ரஜினிகாந்த், 12 கமலஹாசன் தெரியுறாங்க. இத்தனை பேரா தெரியுறாங்க? உச்சபட்ச நட்சத்திரமாக இருக்கிற நீங்கள் நடிகண்டா. மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள். அரசியலில் உங்களுடைய என்ன கூட தெரியாதுடா. பங்களிப்பு வேண்டும் என்று விரும்பி வேண்டி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.
நான் கெஞ்சியே கேட்கலையே. ஏய் அடங்கு. ஆமா நீ யாரு? புரக்கினாசன் டெரர் ஸ்டார் கீர்த்திவாசனோட ரசிகர் மன்ற தலைவன்டா நானு. ஹலோ மிஸ்டர், ரொம்ப ஓட்டாதீங்க. 2026 நான் தான் சிஎம். உச்சம் இல்லாம பேசலாம் உச்சத்தில் இருக்காரு அப்படின்ட்டு. என்ன உச்சத்துல இருந்தாரு? கூச்சமே இல்ல. 9 கிரகம் உச்சம் பெற்றது. காலையில அதாவது மதியம் 2 மணிக்கு முடிச்சுக்கிறாரு அப்படின்றது அவர் அதுக்கு முன்னாடி நாள் உச்சத்துல இருந்திருப்பாரு. அந்த உச்சத்தை சொல்றதா இருக்கலாம். கோச். ஐயா 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 உங்களே கேள்வி கேட்டு 10 நிமிஷம் ஆகுது. என்ன இப்ப சடமாரி உட்காந்துருக்கீங்க, பதில் சொல்லுங்க. கேள்வி என்கிட்ட கேட்டீங்க, பதில் அவர் சொல்றாரு. அப்புறம் என்ன மஸ்தியா கேக்குறீங்க? சாரி, மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. மஸ்து கேக்குறீங்க. நியாயமான கேள்வி. என்ன கருணாநிதிக்கு அவரை கூப்பிட்டு வர வச்சு நீங்க கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. 10 என்கிட்ட பாருங்க, நான் கோபத்துல கலப்பாதீங்க. ஏன் டி ரொம்ப ஓர போயிட்டீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை இறக்கப்பட்டு விட்டுக்கிட்டு இருக்கடா. என்ன நடந்துக்கிட்டு இது நல்லா பாரு. நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு. திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்க. என்ன டிவிக்காவுக்கு பாரு, மயிலுக்கு பாரு, என்ன வேலை? ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? அது உங்க இன்வெலிட் அரசு மட்டும் கூப்பிட்டு அறிமுகப்படுத்துறீங்களா? இப்ப அது அவங்கள எல்லாம் கூப்பிட்டு வந்து அவங்க எல்லாம் கலெக்டரே எழுதி வர மாட்டேங்கிறோங்க. படத்துல ஒரு டைலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகன்னு, அதுக்கேத்த மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. நீங்க வந்து என்னுடைய கேள்வி, ஆமா, இங்க இருக்கும்போது என்னது ஜல்லிக்கட்டுல போய் மூத்திரம் குடிக்கிறீங்க? ஜல்லிக்கட்டுல போய் ஜல்லிக்கட்டு இருக்கு. இப்ப இங்க கேள்வி கேட்டது இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. மூத்திரம் குடிச்ச பழைய இருக்கீங்களா? நாங்க மூத்திரம் குடிக்கல, நீங்க கலைஞர் தான் மூத்திரத்தை குடிச்சு குடிக்கிறீங்க. அதனாலதான் இப்ப கலைஞர் போறீங்க. மூத்திரத்தை ஏற்கனவே குடிச்சு ஒத்துக்கிட்டா தானே? அரசியல நான் என்ன பேச கேட்கிறேன்? யோ, நான் பேஞ்சு வச்ச ஒண்ணுக்கு போய் குடிச்சிட்டு இருக்கேன். உனக்குலாம் அறிவு இல்ல? எல்லாம் கண்ணா, நீங்க ரொம்ப ஓவரா கலாய்க்கிறீங்க. அவ்வளவு ஆரம்பிக்கவே இல்லைங்க. நல்லது இல்ல. அந்த ஒரு தினுசா இருக்க அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. நான் என்ன கேட்கிறேன்னா, இன்பநிதி அவர்கள் ரஜினியும் கமலை வைத்து ஒரு படத்தை இயக்க போவதாக தகவல் வந்திருக்கு. அந்த படத்தில் 4 வருஷமா நடிக்க ட்ரைனிங் எடுத்த ஒரு நபர் வந்து கேமியோ ரோல் வரப்போறதாக சொல்றாங்க. அது உண்மையா? எனக்கு தெரியாது. தெரியாதுதானே சொல்ல முடியும். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. நான் ரெக்கமெண்ட் பண்ணேன் கமர்ஷியல் ஐயாவை கேமியோ ரோலுக்கு. ஒரு என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கொடூரமா 4 வருஷமா ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க, அது கௌரவம் சொல்றாங்க. அப்படி கொடூரம் பண்ண இருக்க கூடாதா? என்னவாமா சார்? சரி, இங்க பாருங்க, அவர் கேள்வி கேட்டார். என்னத்துக்கு நீ எப்ப பேசுற? படப்புரைக்கு அவசியமே இல்லை. நீ ஆட்சியை நீ ஆட்சியை பெப்பரப்பான் இருக்க. அப்புறம் என்ன பரப்புரை? ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? அதாவது